திருமணமான ஒரு 2, 3 நாட்களுக்குள்ளேயே இப்போ வரலட்சுமிக்கு மிக மோசமான ஒரு சம்பவம் தான் ஏற்பட்டிருக்கு. அதாவது நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பிசினஸ் மேனுக்கும், நடிகை வரலட்சுமிக்கும் தான் திருமணம் ஆனது. ஸோ இவங்களோட திருமணம் அப்படிங்கிறது சாதாரணமாலாம் நடக்கலங்க. நிச்சயார்த்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நடந்தாலும் கூட, திருமணத்த ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தியிருக்காரு சரத்குமார் அவர்கள். சரத்குமாருடைய முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் வரலட்சுமி. ஆனா, முதல் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு நடிகை ராதிகாவ திருமணம் பண்ணியிருக்காரு. நடிகை ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் ஒரு மகன் இருக்காங்க. இந்த நிலைமையில கூட தனது முதல் மனைவியுடைய மகளுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது அவருடைய சொந்த மகளுக்கு எப்படிலாம் பண்ணுவாரோ, அதே மாரி தான் முதல் மனைவியுடைய மகளுக்கும் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய தமிழ் சினிமா மிக முக்கியமான திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு கோலாகலமா பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த திருமணத்த. இப்படியாப்பட்ட திருமண வாழ்க்கையில இப்போ மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது வரலட்சுமிக்கும் நிக்கோலஸுக்கும் பிரம்மாண்டமான திருமணம். ஆனா, அந்த திருமணம் பற்றி ஏற்கனவே பலவிதமான ரூமர்ஸ்லாம் போணுச்சு. காரணம் என்ன அப்டின்னா, நிக்கோலஸ்க்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். ஆனா, வரலட்சுமிக்கு இன்னும் திருமணமே ஆகல. அது மட்டும் இல்லாமல் நிக்கோலஸுக்கு திருமணமாகி 17 வயதுல ஒரு மகள் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரலட்சுமியோட நிக்கோலஸுக்கு வயதும் அதிகம். அதோட ஏற்கனவே திருமணமானவர். எதற்காக அவருக்கு போயிட்டு வரலட்சுமி திருமணம் பண்ணி வைக்கிறார் சரத்குமார்? இப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் ஓடிட்டு இருந்தது. ஆனா, அதுக்கு வரலட்சுமி, தன் அப்பாவுடைய முடிவு தான் என்னுடைய முடிவு. தன் அப்பா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில விளையாட போறது கிடையாது. அவருக்கு இது சரின்னு பட்டுச்சு அப்டின்னா, கண்டிப்பா நான் கண்ண மூடிட்டு அத பண்ணிப்பேன். அப்டிங்கிற மாரி தான் அவங்க சொன்னாங்க. இப்படி பாசமா இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலில இப்போ வரலட்சுமிக்கும் நிக்கோலஸுக்கும் திருமணமாகி ஒரு 3 நாட்கள் தான் ஆகுது. இந்த நிலைமையில நிக்கோலஸ் வீட்டுக்கு போன வரலட்சுமி, அங்கருந்து ஒரு மிக முக்கியமான லேப்டாப்ப பார்த்துருக்காங்க. அதாவது நிக்கோலஸுடைய ரூம்ல இருக்கக்கூடிய பீரோல அந்த லேப்டாப் வந்து இருந்திருக்கு. அந்த லேப்டாப்ப எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த லேப்டாப் இருந்த இடம் தான் அவங்களுக்கு சந்தேகத்த உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா, அந்த லேப்டாப்ப ரொம்ப ரொம்ப பத்திரமா, சேஃபா ஒரு பேக்ல போட்டு வச்சிருந்திருக்காரு. அதுலயும் பர்சனல் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. பர்சனல் அப்படின்னா, ஒருவேள நிக்கோலஸுடைய பர்சனல் ஃபோட்டோஸ், அதாவது அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோஸ் இது மாரி தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி தான் வரலட்சுமி அந்த லேப்டாப்ப எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கப்பட்ட வரலட்சுமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதாவது அந்த லேப்டாப்ல முதல்ல பாஸ்வேர்ட் போடப்பட்டிருந்திருக்கு. ஸோ, அவங்க அந்த லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அதன் பிறகு தான் அவருடைய மொபைல் பாஸ்வேர்ட லேப்டாப்புக்கு போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது அந்த லேப்டாப் ஆனது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஓப்பன் பண்ணப்பட்ட லேப்டாப்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ஃபோல்டர்கள் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி இந்த லேப்டாப்ல எதுவுமே இல்லையாம். என்னடா இந்த லேப்டாப்ல எதுவுமே இல்ல. வெறும் 4, 4 ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கேன்னு பார்த்துருக்காங்க. அதுல 3 ஃபோல்டர்ல ஏதோ ஃபைல்ஸ்லாம் இருந்து அத டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ஃபோல்டர்ல மட்டும் அரையும் குறையுமா டெலீட் ஆகி ஒரு சில ஃபோட்டோக்கள் மட்டும் இருந்திருக்கு. வீடியோக்கள் இருந்திருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க வரலட்சுமி. பார்த்து அவங்களுக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா, நிக்கோலஸ் முதல் மனைவி மற்றும் ஒரு சில பெண்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள். ஆனா, அதெல்லாம் யாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க முதல் மனைவி கூட நெருக்கமா இருந்த புகைப்படங்கள், ஒரு சில வீடியோக்கள் அதுல இருந்திருக்கு. அத பார்த்து வரலட்சுமி ரொம்பவுமே கதறி அழுதுருக்காங்க. ஸோ தான் ஏமாந்துட்டேன். முதல் மனைவி கூட இவ்வளோ நெருக்கமா இருந்திருக்காரு. அத ஃபோட்டோ, வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னமும் முதல் மனைவிய மறக்கல. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதானா? அப்படிங்கிற மாரி கத்தி கதறி அழுது அங்க மிகப்பெரிய ஒரு கலவரமே வெடிச்சிருக்கு. இந்த சம்பவம் தான் இப்போ சரத்குமார் வீட்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.